ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வர ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அளவு கடந்த காதலும் நம்முடைய விஜய் மேலே வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம விஜய் வந்து வச்சுட்டு இருக்காருன்னா பார்த்திங்கன்னா அவருடைய மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்காரே தவிர வெளியே வந்து காட்டுறது இல்லைங்க. யாராவது வந்து நம்முடைய மல்லியை பற்றி தப்பாக சொன்னாலோ வந்து அதை வந்து கண்மூடித்தனமாக வந்து நம்பிக்கிட்டு நம்மளுடைய மல்லியை வந்து சும்மா சர்ற மாதிரியே வந்து கேள்வி எழுப்பி அவங்களுடைய மனதை வந்து புண்படுற அளவுக்கு வந்து செஞ்சிடறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னா, நம்முடைய மல்லியை வந்து ஸ்கூலில் நம்முடைய விஜயும் நம்முடைய மல்லி வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய மல்லி வந்து வாக்கிங்காக வராங்க. அரவிந்தை பார்த்து மீட் பண்ணிட்டு லைஃப் எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு ரெண்டு பேர் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. சென்டரில் ஒரு பெருச்சாளி கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. அதை வந்து நம்முடைய மல்லி வந்து கவனிக்கிறது இல்லைங்க. அந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து ஆரம்பிக்கிறா அது சமயம் பார்த்து வந்து ஓப்பன் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் வந்து நம்ம மேலே வந்து பாஸ் வச்சுருக்காரு. அதனால தான் வந்து காலையில் வந்து வெண்பா வந்து நம்மளை வந்து வீட்டில் வந்து விட்டு போக சொன்னப்போ வந்து நம்ம வந்து வேண்டாம், நான் வந்து போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து காசை வந்து எடுத்து கொடுக்குறாரு. நம்ம வந்து எங்கே வந்து நடந்து போயிட்டு கஷ்டப்படுவோமோ, ஏதாவது வந்து வாங்க கஷ்டப்படுவோமோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு கண்டிப்பாக அவருடைய அன்பு வெளிப்பாடு வந்து ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக வெளியே வரும் அப்படின்ட்டு நம்முடைய மல்லி வந்து காத்துட்டு இருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோவை எடுத்து நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே போக அந்த ஃபோட்டோவுக்கு வந்து முத்தமிடுறப்ப பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி ஜாலியாக வந்து விளையாடிட்டு அந்த வழியாக வந்து போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியை வந்து பார்த்துட்றாங்க. மல்லிமா அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டோம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லிக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுதுங்க. ஷாக் ஆனதும் பார்த்திங்கன்னா ஐயோ கையில் என்ன இருக்குன்னு வந்து பார்த்துட்டாலும் வெண்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி வந்து கையில் என்ன இருக்குது யார் போட்டோம் அப்படின்ற மாதிரி காட்டுங்கம்மா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவுமே வந்து அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உனக்கு தேவையில்ல வெண்பா, நீ வந்து போயிட்டு விளையாடிய நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வெண்பா வந்து போகிற மாதிரி இல்லைங்க. அதுக்காக அந்த ஃபோட்டோவை வந்து வாங்கி பார்க்குற பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயோட ஃபோட்டோ தாங்க. நம்முடைய வெண்பா குட்டியின் டாடா மேலே இவ்வளோ வந்து ஆசை வச்சுருக்கீங்க, ஆனால் அவரது வந்து உங்கள் மேலே வந்து கோவத்தை மட்டும்தான் வந்து திணிக்கிறாரு. ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ பாசம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா உன்னை வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வெண்பா, உன்னை பிடிச்சதுனால வந்து உன் டாடாவை பிடிக்கல, அதுக்கு முன்னாடியே வந்து பிடிக்கும். ஆனால் வந்து உன்னை வந்து உன் டாடாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து எனக்கு உன்னை வந்து பிடிச்சதுனால உன் டாடாவை வந்து அளவு கடந்த பாசத்தில் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து சொல்கிறாங்க. அம்மா உங்களுடைய ஆசை வந்து கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேறும். டாடா வந்து கூடிய சீக்கிரம் உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதும் இல்லாத உங்கள்கிட்ட வந்து சேர்ந்து வாழ்வார் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி நம்முடைய மல்லியோட மனசை வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நம்முடைய மல்லியோட சந்தோஷத்தை வந்து கெடுக்கணும் அப்படின்றதுல பார்த்திங்கன்னா முக்கிய குறிப்பாக இருக்கிறதே வந்து இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவை தாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பாக வந்து சீரியல்லேருந்து வந்து தூக்கிடணும். அப்படி இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து இவங்களை சமாளிக்கிற மாதிரி ஒரு ஆள் பொண்ணுன்னா நம்ம அன்னபூர்ணி அம்மாவை வந்து திரும்ப வந்து கதைக்குள்ளே வந்து இறக்கணும். அதே மாதிரி போதும் ஒன்று கிளவி வந்து கதைக்குள்ளே இறக்கினா வந்து காமெடியாகவும் சும்மா சுவாரஸ்யமாக வந்து வேறு லெவலில் வந்து போங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா இருந்தாவே வந்து வேறு லெவலில் இருக்கும். அது நம்ம போதுமான அம்மாலாம் வந்தால் இந்த வெள்ளத்தனம் இவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணாங்களான்னு கூட நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து மல்லி மேலே வந்து வெறுப்பை காட்டுறாங்கன்னு தெரியாதுங்க. மறக்காத சப்ஸ்கிரைப்